ஹாய் நண்பர்களே, ஜூம் செய்யின் மற்றொரு வீடியோவுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று இந்த உணவுகளுடன் ஒரு ஸ்டார்ச் சோதனை செய்ய போகிறோம். ஒரு சீஸ், ஒரு உருளைக்கிழங்கு. இது ஸ்டார்ச் சோதனைக்கான அயோடின். சர்க்கரை நீரும் பாலும். நாம் எல்லாற்றுடனும் ஸ்டார்ச் சோதனை செய்ய போகிறோம். இந்த தட்டில் நிறைய அயோடின் சிந்தப்பட்டுள்ளது. அது பரவாயில்ல, நம்ம இன்னும் அயோடின் பயன்படுத்தினாலும் கேமரா சாய்ந்ததற்கு மன்னிக்கவும். இந்த வீடியோவை எடுக்கும் முன் கேமராவை அமைப்பதில் எனக்கு சிரமம் ஏற்பட்டது. நீங்கள் இதை பார்க்க முடியும் என்று நம்புகிறேன். அது சரியில்லையெனில் நாம் அயோடின் ஊற்றலாம். இப்போ ஆரம்பத்துக்கு நம்ம சீஸை எடுக்கிறோம். இதுதான் அயோடின். நம்ம இதை சுழற்ற போகிறோம். மன்னிக்கவும், நான் சீஸை இப்படி சுழற்ற போகிறேன். நாம் இப்போது இதை போல சுழற்ற போகிறோம். இன்னொரு விஷயம், இது கருப்பாக மாறினால அதில் அதிகமாக கார்போஹைட்ரேட் உள்ளதுங்கிறத குறிக்கும். இது அப்படியே இருந்தால் அதில் கார்போஹைட்ரேட் இல்லை அப்படிங்கிறத குறிக்கும். இது கொஞ்சம் கருப்பாக மாறி பெரும்பாலும் அதன் உணவு பசையினால் தான் நிறம் இருந்தால் அதில் சிறிது கார்போஹைட்ரேட் உள்ளது என்பதை குறிக்கும். அப்படி என்றால் இந்த சீஸா முழுவதும் இந்த அயோடின் தட்டில் உருட்ட போகிறோம். இப்போ இது கடைசியாக அப்படின்னா நீங்கள் சீஸில் கொஞ்சம் நிறம் இருக்கிறதை பார்க்கலாம். சீஸில் கொஞ்சம் நிறம் இருக்கிறது பாருங்கள். சீஸில் கொஞ்சம் நிறம் இருக்குது, அதாவது அதில் சிறிது கார்போஹைட்ரேட் உள்ளது என்பதை குறிக்கும். சீஸ் அங்கேயே இருக்கட்டும். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மக்கிட்ட ஃபால் இருக்குது. நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். நான் பாலில் அயோடின் சேர்த்து பாலை கலக்கிறேன். அயோடின் கலந்து விட்டது, ஆனால் பால் அதன் நிறத்தை மாற்றவில்லை. அதாவது பாலில் கார்போஹைட்ரேட் இல்லை என்பதை குறிக்கும். புரிகிறதா? இப்போது நாம் உருளைக்கிழங்கை பயன்படுத்த போகிறோம். நான் முழுவதையும் அயோடினுடன் கலக்கப் போகிறேன். நாம் உருளைக்கிழங்கை கொஞ்சம் அயோடினால் மூடப் போகிறோம். ஏனெனில் கார்போஹைட்ரேட் சோதனை வெற்றிகரமாக இருக்க வேண்டும், இல்லையா? அப்படியென்றால் உருளைக்கிழங்கு இங்கே இருக்கிறது. இப்போது அது அயோடினை முழுமையாக உறிஞ்சிக்கொண்டு அதனுடன் மெதுவாக கலக்க ஆரம்பிக்கிறது. பிறகு மாறுகின்ற நிறத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போது நம்ம அதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், அது கருப்பாக இருக்கிறது. முழுமையாக வெண்மையாக இருந்த உருளைக்கிழங்கு இப்போது கருப்பாக மாறிவிட்டது. அதாவது அதில் கார்போஹைட்ரேட் உள்ளது என்பதை குறிக்கிறது. இறுதியாக நாம் அதை சர்க்கரை நீருடன் சோதிக்கப் போகிறோம். இதை காண்கிறீர்களா? சர்க்கரை நீர் அது தேவையில்லை. நாம் ஊசி மூலம் அயோடினை ஊற்றலாம். பாலுக்காக பயன்படுத்திய கரண்டியை எடுத்துக்கொண்டு அதை கலக்கலாம். நீங்கள் அறிந்தது போல சர்க்கரை நீர் வெள்ளை சர்க்கரை நீரில் கலந்தது மாதிரிதான். எனவே அது நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் இல்லை. சர்க்கரை நீர் நீங்கள் சாதாரண நீர் என்று நினைத்திருப்பீர்கள், ஆனால் இது சர்க்கரை நீர். இது வெள்ளை சர்க்கரை மாதிரி நீரின் மூலக்கூறுகளுடன், அதாவது மன்னிக்கவும், நீரின் மூலக்கூறுகளுடன் கலந்து விட்டது. அதனால் நீரில் கலந்து விட்டதால் சர்க்கரையை நீங்கள் பார்க்க முடியாது. சரி, எனக்கு இது தயார் என்று நினைக்கிறது. இது கருப்பாக மாறிவிட்டது. சர்க்கரை நீரில் நிறைய கார்போஹைட்ரேட் உள்ளது. புரியுதா? அப்படின்றா நம்ம இதை பல்வேறு உணவுகளில் முயற்சி செய்து பார்த்தோம். ஸ்டார்ச் சோதனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை ரசித்தோம். ஆமாம், உருளைக்கிழங்கு இன்னும் அதிகமாக கருப்பாக மாறிவிட்டது. எனவே நான் உங்களுக்கு உண்மையில் காட்ட முடியும். பாருங்கள், முன்பு நீங்கள் இதை பார்க்கவில்லை. உருளைக்கிழங்கு எவ்வளவு கருப்பாக மாறிவிட்டது என்று பாருங்கள். உருளைக்கிழங்கிலும் ஸ்டார்ச் உள்ளது. பாலோபால் மாதிரியே இருந்தது. இதன் பொருள் என்னன்னா, நீங்கள் எவ்வளவு அயோடின் பாலை சேர்த்தாலும், அந்த பாலை எவ்வளவு கலந்தாலும் அது சாதாரண பால் போலவே காட்சியளிக்கும். அதனால் பாலில் ஸ்டார்ச் இல்லை. எனவே நீங்கள்
பால் உங்களுக்கு ஒரு நல்ல புரதமாகும், மிகவும் ஆரோக்கியமானது. சர்க்கரை நீரில் ஸ்டார்ச் உள்ளது, இது உங்களுக்கு ஒருபோதும் ஆரோக்கியமானது அல்ல. உருளைக்கிழங்கில நிறைய ஸ்டார்ச் உள்ளது. உங்களுக்கு நீரிழிவு இருந்தால் உருளைக்கிழங்கை சாப்பிட நான் பரிந்துரைக்க மாட்டேன். மற்றும் சீஸில் சிறிது ஸ்டார்ச் உள்ளது, அதனால் அது ஒரு செறிவூட்டப்பட்ட கொழுப்பு என்று அர்த்தம். சீஸ் என்பது ஒரு கொழுப்பு. பால் சீஸாக மாறும்போது அது இனி புரதம் அல்ல, அது கொழுப்பாக மாறுகிறது. எனவே இதை நான் செறிவூட்டப்பட்ட கொழுப்பு என்பேன். இது டிரான்ஸ் கொழுப்பு அல்ல, ஏனெனில் அது அவ்வளவு தீங்கானது அல்ல. இது செறிவூட்டப்பட்ட கொழுப்பு இல்லை, ஏன்னா எப்போதும் சீஸ் உண்ண முடியாது. இது ஒரு செறிவூட்டப்பட்ட கொழுப்பு, எனவே சில நேரங்களில் மட்டும் சீஸ் சாப்பிடலாம், அப்புறம் அதை விட்டுவிடுங்கள். ஜூம் செய்யின் அடுத்த வீடியோ வரைக்கும் அமைதியாக இருங்கள். நேற்று வீடியோவில் நான் உங்களை ஒரு டெஸ்ட் டியூப் எடுக்க சொன்னேன். மேலும் நான் நாளைக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதை வீடியோவை பார்க்க சொன்னேன். யார் அதை செய்தார்களோ அவர்கள் வீடியோவை லைக் செய்யலாம். யார் அதை செய்யலை அவங்க இந்த வீடியோவையும் உங்கள் நண்பர்களோட பகிரலாம். அவங்க அதை செய்யலாம், பிறகு அவங்க வீடியோவை லைக் செய்யலாம். சரி, இப்போது எனக்கு பையன் ஒன்றும் இல்லை. நீங்கள் அனைவரும் ஸ்டார்ச் டெஸ்ட் என்னங்கிறத கற்றுக்கொண்டீர்கள். நாளை வரை என்னை காத்திருக்கவும். அமைதி.